வெல்கம் டு கேஎன்சி. இன்றைக்கு நாங்கள் ஒரு பி ஃபார்மோட பாவிக்கிற அடுத்த சொற்கள் நாங்கள் பார்ப்போம். முதலாவது டவுன் வித். இப்போ இந்த டவுன் வித் நாங்கள் என்னது பாய்ப்போம்டா, பெருத்தங்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டவுன் வித்தை பாய்ப்போம். ஃபார் இன்ஸ்டான்ஸ், எடுத்துக்காட்டாக ஐ ஆம் டவுன் வித் ஹை ஃபீவர். எனக்கு சரியான காய்ச்சல் நான் டவுன் ஆகி போயிருக்கிறேன். இப்போ நான் பிஸ்னஸில் டவுன் ஆகி போயிருக்கிறேன்னு சொல்லுவோம், அப்படி அதில் நான் டவுன் ஆகி போயிருக்கிறேன். ஹீ இஸ் டவுன் வித் சீவியர் கோல்டு. இந்த சீவியர் கோல்டுன்ற கடுமையான தடிமன், அவருக்கு சரியான கடுமையான தடிமனாக இருக்கின்றது. அந்த கடுமையான தடிமனை நாங்கள் ரனி நோஸ்ன்னு சொல்லலாம். இஃப் யூ கெட் வெட் இன் ரெயின், நீங்கள் மழையில் நனைந்தால், இஃப் யூ கெட் வெட் இன் ரெயின் யூ வில் பி டவுன் வித் சீவியர் கோல்டு. உங்களுக்கு சரியான தடிமன் வந்துடும். என்ன இது பி ஃபார்ம் தான் பாவிக்கணும் தான். யூ வில் பி டவுன் வித் சீவியர் கோல்டு, உங்களுக்கு சரியான தடிமன் வந்துடும். அடுத்த செகண்ட், ஹவுஸ் பவுண்ட், வீல் சேர் பவுண்ட். இதை என்னென்று பார்ப்போம். ஹவுஸ் பவுண்டுன்னு சொல்கிறது வீட்டில் முடங்கி போயிருக்கிறது. இப்போ வருத்தத்தால் நாங்கள் வீட்டில் முடங்கி போயிருக்கிறது. ஃபார் இன்ஸ்டான்ஸ், ஐ எம் ஹவுஸ் பவுண்ட். நான் வீட்டிலே முடங்கி போயிருக்கிறேன்னா எனக்கு வருத்தம் காய்ச்சல் இல்லாத வீட்டிலே இருக்கிறேன். அதான் ஐ எம் ஹவுஸ் பவுண்ட். வீல் சேர் பவுண்டுன்னு சொல்கிறது அதையும் பார்ப்போம். ஹவுஸ் பவுண்டுக்கு என்ன ஒரு உதாரணம் இருக்குது. She has been housebound for 3 days. 3 நாட்களாக அவள் வீட்டாக முடங்கி போயிருக்கிறான்னா வருத்தம். கால நிகழ்ச்சிக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாவிக்கலாம். She has been housebound. பியோட நிற்கிறது அனைத்தும் அதிൻ്റെ பிரிவுகளோடு நிற்கும். ஆமிசார், வாஸ்பர், வில் பி. பீனும் பீன்ற குடும்பம் தான். என்ன ஆஃப்டர் தி ஆக்சிடெண்ட், அந்த விபத்துக்கு பிறகு he has been wheelchair bound. வீல் சேர் பவுண்ட்னா வீல் சேரிலே அவர் முடங்கி போயிருக்கிறது. அவர் எலும்பேலாக அதில் வீல் சேரிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ கனகாலமாக இப்போ ஆஃப்டர் தி ஆக்சிடெண்ட், அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு ஹி ஹேஸ் பீன் வீல் சேர் பவுண்ட், அவர் வீல் சேர்லேயே இருக்கிறார் கனகாலமாக. இன்னும் அதை விட்டு எலும்பேலேன்னு அர்த்தம். ஏன்னா ஹேஸ் பீன் பாவிச்சா தொடர்ந்து அந்த சம்பவம் நடக்குதுன்ற அர்த்தம். அடுத்தது நல்ல சொல்லுண்டு ஹென்பெக்ட் அல்லது ஹாக்பெக்ட். ஹென்பெக்ட்னு சொல்கிறது, ஹென்னண்டா என்ன, பெட்ட கோழின்னு சொல்லுவோம். பெண் கோழியை சொல்லுவோம். அது பெக்கண்டா கொத்துறது. அந்த பெட்டக்கோழி என்ன செய்யும், கொத்தி வச்சிருக்கும். அண்டா என்னென்று இப்போ உதாரணமாக மனைவிக்கு பயந்துன்னு சொல்லுவீங்க. ஹீஸ் அ ஹென்பெக்ட் ஹஸ்பண்ட். அவர் ஒரு மனைவிக்கு பயந்த ஹஸ்பண்ட். அண்ட் அவருக்கு அவர் மனைவிக்கு பயந்தாள். ஐ ஆம் நாட் ஹென்பெக்ட், நான் மனைவிக்கு பயந்தால் இல்லை. ஷீ இஸ் அ ஹாக்பெக்ட் வைஃப். அவள் ஒரு கணவனுக்கு பயந்த மனைவி. ஹாக்பெக்ட்னு சொல்கிறது கணவனுக்கு பயந்து. ஷீ இஸ் அ ஹாக்பெக்ட் வைஃப். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா இன்டிஸ்போஸ்ட்னு சொல்கிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. நல்ல ஒரு சொல். மை மதர் இஸ் இன்டிஸ்போஸ்ட். என்னுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். மை கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் பீன் இன்டிஸ்போஸ்ட். என் கிராண்ட் ஃபாதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். கனகாலமாக தான் ஹேஸ் பீன் பாவிச்சா கனகாலமாக அப்படி தொடர்ச்சியாக நடந்துண்டு. ஆஸ் ஹீ இஸ் இன்டிஸ்போஸ்ட், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றபடியால், இந்த ஆஸ்ண்டா என்றபடியால், நிறைய அர்த்தம் இருக்குது ஆஸுக்கு, ஆனால் இதில் என்றபடியால். ஆஸ் ஹீ இஸ் இன்டிஸ்போஸ்ட் ஹீ கேன்ட் டேக் பார்ட் இன் த கண்டெஸ்ட். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றபடியால் அவரால் அந்த போட்டியில் பங்கு பெற முடியாது. ஆஸ் ஹீ இஸ் இன்டிஸ்போஸ்ட் ஹீ கேன்ட் டேக் பார்ட் இன் த கண்டெஸ்ட் அந்த போட்டியில் பங்கு பெற முடியாது. இந்த சொற்கள் அனைத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஐஎல்ஸ் எழுதுகிறாக்கள், B1 எழுதுகிற ஆட்களுக்கு இது பெரிய உதவியாகவும் இருக்கும். வசனங்களை அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். மேலதிக வசனங்களை அடுத்த இதில் நாங்கள் பார்க்கலாம்.